Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து Decathlonல நான் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன் actually. So Decathlonல வந்து ஒரு டென்ட் வாங்கியிருக்கேன். So 3% டென்ட் அதை நான் ஓப்பன் பண்ணி அதோட எப்படி இருக்கு, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதில் கான்ஸ் என்ன, ப்ரோஸ் என்ன, அண்ட் தென் அது ஃபிட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து என்னோட ஷாப்பில் தான் இருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சு அதை விரித்து காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பாருங்கள், செம்ம காம்பேக்டாக இருக்குது. அதிலே ரோல் பண்ணி அப்படியே உள்ள வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பிரிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் மேலே டெயில் பேக் வச்சுருந்தா இதில் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் சீட் மேலே வச்சு நீங்கள் பஞ்சு கோட் ஏதாச்சும் போட்டு இது நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். ஸோ காம்பேக்டாக தான் இருக்குது. 3% டென்ட் ஆக்சுவலாக அது. ஸோ அதை பிரிக்கலாம். பக்கத்தில் வாங்க. ஸோ இது வந்து ஒரு எலாஸ்டிக் போட்டு மேலே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விரிச்சோன்னே ஓகே, இது வந்து பேக் ஆக்சுவலாக அது. ஸோ இதில் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இதில் இருக்குது. அதை பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் வெல்க்ரோவாக தான் இருக்குது. ஸோ ரோப் இருக்குது. ஓகே, நெயில்ஸ் இருக்குது. நெயில்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக இப்போ தேவைப்படாது, வச்சிடலாம். ஸோ இதை பிரிப்போம். ஓகே, இதை ஒரு ஆளாக எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இது ஆக்சுவலாக ரெயின் கவர். இதுதான் ஸ்டிக்கு. ஓகே, மாடி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பெருசாக இருக்குல்ல. ஓகே, ஸோ ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக் தான் நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். 2 இருக்கும் ஆக்சுவலாக, இது ஒன்று. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் அது. அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி இருக்குது. பிரேக்கேஜ்க்கு மட்டும் வாரண்ட்டி வராதுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் எலாஸ்டிக் ஸ்டிச்சஸ் விட்டாலோ, எலாஸ்டிக் போனாலோ, ஸ்டிக்கில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த மெட்டல் போனாலோ அதுக்கெல்லாம் வாரண்ட்டி இருக்குது. இதை சுருவிட்டு
ஒரு டென்ட் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் எங்கே பண்ணாலும் சரி, காரில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, நீங்கள் பாட்டு எடுத்து அப்படியே பின்னாடி சீட்டில் வச்சிட்டோ இல்லை வந்து உங்கள் டெயில் பேக்கில் வச்சிட்டோ தாராளமாக அதை பஞ்சு கார்டு போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு இது ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மலையில் விட் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது கொடுத்துருக்காங்க, ஏதோ 20,000 mm ஏதோ கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்பெக்கில் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டென்ட்டை பற்றி தேடுறவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக அவ்வளோதான் அந்த வீடியோ. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஸ்டிக்கோட எண்டு அந்த சோரோட அந்த ஹோல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் முன்னாடி ஒரு டென்ட் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி தான் இது இருக்க மாதிரி இருக்குது. பட் 5 years வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது எந்த அளவு நமக்கு விட் ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு. அதே மாதிரி பேக்கில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து இந்த கேரி பண்ணுற பேக்கில் ஸ்டிச்சஸும் சரி, அந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த எலாஸ்டிக் வெல்க்ரோவும் சரி, எலாஸ்டிக்கும் சரி, கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. அதில் ஸ்டிச்சும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அது எவ்வளோ நாள் வருங்கிற தெரியல. நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது தவிர வேறு எதுவுமே இதில் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்காக இல்லை. கண்டிப்பாக அது வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக ரெஸ்டன்ட் கூட வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நல்லா மழை தாங்கும். கீழே வந்து ஃபுல்லாக பேஸ் வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான். மேலே இருக்க ரைனர் நம்ம மேலே ஒரு கவர் போட்டாலும் அதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு பிக் லாங் ரைடு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் இன்னும் ஃபியூ மந்த்ஸில் நாங்கள் கண்டிப்பாக போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கிஷோர் ப்ரோவும் வராரு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பையன் வரான். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போக அடுத்தது வர வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ரைடுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆட் ஆனது. ஒரு மாதத்துக்கு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இன்னும் என் வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் லாங் ரைடு போகிற மாதிரி கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் பண்ணணும். அதை பண்ணிவிட்டா என் வண்டி பக்காவாயிரும். அவருக்கு பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் 390 வச்சிருக்காரு, அவர் உட்காந்து அப்படியே வந்துடலாம். ஸோ நமக்கு தான் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலில் இருக்க அந்த அனலிட்டிக்ஸில் சொல்லுது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்னும் இன்டியூஸ் பண்ணும் எனக்கு நிறையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சொன்ன மாதிரி. ஸோ until then, take care and stay safe.